லிஃப்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் கரெக்டாக அந்த ஃப்ளோருக்கு போகுது. ரிமோட் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் டிவி ஆன் ஆகுது. இதெல்லாம் எப்படி நடக்குது? இன்சைடில் அந்த டிவைஸ்க்குள்ளே ஒரு சிப் இருக்கும். அதுதான் அந்த டிவைஸ் எப்படி ஒர்க் ஆகணுன்றதை கண்ட்ரோல் பண்ணும். அந்த ஸ்மால் சிப்புக்கு பேர் தான் மைக்ரோ கண்ட்ரோலர். கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும்தான் அந்த சிப்பு ஃபாலோ பண்ணும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை எழுதுறவங்க தான் எம்பெடட் டெவலப்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கீங்களா? இசிஜி மானிட்டர் ஹார்ட் பீட் காமிக்கும். வெண்டிலேட்டர் பேஷண்ட்டுக்கு ப்ரீத் பண்ண ஹெல்ப் பண்ணும். இன்ஃப்யூஷன் பம்ப் கரெக்ட் அமௌண்ட் ஆஃப் மெடிசனை கொடுக்கும். இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்காது. இன்சைடில் அந்த மிஷின்குள்ளே ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கும். இப்போது ஹார்ட் ரேட் கம்மியானா அந்த மிஷின் அலாரம் கொடுக்கும். இதெல்லாம் யார் டிசைட் பண்ணுறாங்க? ஹார்ட் ரேட் 60க்கு கீழே போனால் அலாரம் அடிக்கணுன்றத எம்பெடட் டெவலப்பர் தான் ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க கண்ட்ரோலருக்கு. இப்போது டேங்க்கில் வாட்டர் லெவல் கம்மியாகுது. சென்சார் என்ன பண்ணும்? அதை டிடெக்ட் பண்ணி சிக்னலை மைக்ரோ கண்ட்ரோலருக்கு அனுப்பும். ப்ரோக்ராமில் ஆல்ரெடி எழுதியிருப்பாங்க, வாட்டர் லெவல் லோ ஆச்சுன்னா மோட்டாரை ஆன் பண்ணும். ஸோ மோட்டார் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். நீங்கள் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்ருக்கீங்களா? ஆல்மோஸ்ட் எல்லா ஹாஸ்பிட்டல் எக்யூப்மெண்ட்டும் எம்பெடட் சிஸ்டம் தான். பேஷண்ட் மானிட்டர், வெண்டிலேட்டர், டயாலிசிஸ் மிஷின், இசிஜி, எம்ஆர்,